ஒரு நடிகருக்கு கிடைக்கிற தேசிய விருது தான் அவரு நடிப்புக்கான ஒரு மிகச்சிறந்த கௌரவமா கருதுறோம். அப்படி நம்ம மெகாஸ்டார் மம்முட்டி அவர்கள் மொத்தம் 3 தேசிய விருதுகள வாங்கி குவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 6க்கும் மேற்பட்ட மொழிகள்ல அவரு திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மம்முட்டி அவர்கள் வெறும் மாஸ் ஹீரோ மட்டும் இல்ல, ஆக்டிங்ல அவர் ஒரு கிங். அவரு இதுவரைக்கும் 3 தடவை சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வாங்கியிருக்காருன்னு நம்ம பார்த்திருப்போம். ஒவ்வொரு விருதும் ஒரு தனிப்பட்ட ரோலுக்காக கிடைச்ச விருது. 1990ல ஒரு வடக்கன் வீரகதா மதிலுங்கல்ன்ற படத்துக்காக முதல் விருது அவருக்கு கிடைச்சது. அதன் பிறகு 1994ல பொந்தன் மாடா மற்றும் விதேயன் படத்துக்காக 2வது விருது அவருக்கு கிடைச்சது. 3வது தேசிய விருது இன்னும் ஸ்பெஷல். அது ஆங்கில படத்துக்காக கிடைச்ச தேசிய விருது. 1998ல ரிலீஸ் ஆன இந்தியாவின் சட்ட மேதை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்ன்ற ஆங்கில படத்துல அம்பேத்கரா வாழ்ந்து காட்டினதுக்காக கிடைச்ச விருது. ஒரு மலையாள நடிகர் ஆங்கில படத்துல நடிச்சு தேசிய விருது வாங்கினது இந்திய சினிமாவிலேயே ரொம்ப கம்மி. இதுவே அவரோட திறமைக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாகவும் விளங்குது. மலையாளம் மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம்னு மொத்தம் 6 வேறு மொழிகள்ல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு மம்முட்டி அவர்கள். நம்ம தமிழ்ல தளபதி படத்துல தளபதியாகவும், கண்டுகொண்டேன் படத்துல கமாண்டராகவும் நடிச்சது நம்மளால மறக்கவே முடியாத ஒரு திரைப்படங்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த 3 தேசிய விருதுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், கேரள மாநில அரசு கொடுக்கிற சிறந்த நடிகருக்கான விருதை மட்டும் அவரு 7 தடவை வாங்கியிருக்காரு. இந்த சாதனைகள் மலையாள திரையுலகத்துல யாருமே இதுவரை பண்ணதில்லை. இப்ப சொன்ன விஷயங்களை வச்சு மம்முட்டி அவர்களை ஏன் மெகா ஸ்டார்னு கூப்பிடுறாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மம்முட்டி அவர்கள் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச படங்கள் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மம்முட்டி அவர்களின் வாரத்தில் அவரை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.